நமக்கு எப்போ நம்ம உள்ளத்தில் ஜாய் வரும்னா நம்முடைய தேவையெல்லாம் அவர் பார்த்து கொள்வாருன்னு நம்ம விசுவாசம் இருக்கும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். சூழ்நிலையை பார்த்தோன்னா கவலை தான் வரும். இந்த வேலையில் எல்லாம் ஆண்டவரே உங்களை பார்க்குறோன்னு சொல்லுங்கள். யெகோவா ஈரேவை நோக்கி பாருங்கள், உங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க. யெகோவா ஈரேவை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். யெகோவா ராஃபாவை பார்க்கும்போது சந்தோஷம் வரும். உங்கள் நோயை பார்க்கும்போது உங்களுக்குள்ள கவலை தான் வரும். ஆனால் நீங்கள் யெகோவா ராஃபாவை பாருங்களேன், உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். என்னுடைய நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குவார்னு சொல்லி நோயை பார்க்காம யெகோவா ராஃபாவை சார்ந்து கொள்வோமா? யெகோவா ராஃபாவை நம்ம பார்க்கும் பொழுது அவர் உங்களுடைய சுகத்தை பார்த்து கொள்வார். இந்த வேளையில் ஆண்டவர் சொல்றார், யெகோவா ராஃபா உங்களுடைய சுகத்தை பார்த்து கொள்வார். இந்த வேளையில் யார் யாரெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு இந்த ஆராதனையில் கடந்திருக்கிறீங்களோ உங்களுடைய வியாதி பலவீனத்தை பார்க்காதீங்க. யெகோவா ராஃபாவை இந்த வேளையில் நோக்கி பாருங்க, அவர் உங்களுடைய சுகத்தை பார்த்து கொள்வார். யெகோவா ராஃபா உங்களுடைய பலத்தை பார்த்து கொள்வார். ஓ ரீபா பாரா ஷாகரா பாராபா. நிறைய கடனோடு இருக்கீங்களா? இந்த வேளையில் யெகோவா ஈரேவை நோக்கி பாருங்க. உங்கள் கடனை பார்க்காதீங்க. கடனை பார்த்தா சோர்ந்து போயிடுவீங்க. உங்களுக்குள்ள கலக்கம் வரும், பயம் வரும். இந்த வேளையில் எல்லாம் யெகோவா ஈரே உங்களை நோக்கி பார்க்கிறோன்னு சொல்லுங்க. அவர் உங்களுடைய தேவைகளை பார்த்து கொள்வார். சுத்தி நிறைய போராட்டங்கள் இருக்கா? யெகோவா ஷாலோமை நோக்கி பாருங்க. இந்த வேளையில யெகோவா ஷாலோம் உங்களுடைய யுத்தங்களை எல்லாம் அவர் ஓய பண்ணுவார். அவர் பார்த்து கொள்வார். உங்க எல்லை எங்கிலும் சமாதானத்தை யெகோவா ஷாலோம் பார்த்து கொள்வார்.